வணக்கம், நான் டாக்டர் ஞான வினோதினி, கிருஷ்ணம்மாள் மருத்துவமனையின் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர். மாரடைப்பு எதனால வருதுன்னா, நம்ம ஹார்ட்ல 3 ரத்த குழாயில இருந்து உள்ள பிளட் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இதுல ஏதாவது ஒரு ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டால் வருவதுதான் மாரடைப்பு. இதுல ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டோடனே சுற்றி உள்ள தசைகள் எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக ஆரம்பிக்கும். நேரம் ஆக என்ன ஆகும்னா, உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால அறிகுறிகள் ஏற்பட்ட உடனே மருத்துவமனையை அணுகிறது நல்லது. என்னென்ன அறிகுறிகள் வரலாம்னா, கிளாசிக்கலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இடது நெஞ்சுவலி, அதாவது லெஃப்ட் சைடட் செஸ்ட் பெயின். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இதை தவிர்த்து வேற என்னென்ன வரலாம் அப்படின்னா, ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம், படபடப்பு, அதிகமா வியக்கிறது, இது மாதிரி கூட வரலாம். இதை தவிர்த்து நெஞ்செரிச்சல், வாந்தி, ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி கூட சில பேருக்கு வரலாம். சில டைம் அந்த நெஞ்சுவலி என்ன ஆகும்னா, ஒரு லெஃப்ட் ஷோல்டர் பெயினுக்கு ரேடியேட் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாம் மாரடைப்போட அறிகுறிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கால் ஃபார் ஹெல்ப். நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படின்னா அதை கேர்லெஸ்ஸா விடாம ஃபர்ஸ்ட் கால் ஃபார் ஹெல்ப். ஃபர்ஸ்ட் பக்கத்துல போய் அது என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறது பார்த்துட்டு செஸ்ட் பெயின் தானா மாரடைப்பு தானா கன்ஃபார்ம் பண்றது நல்லது. அடுத்து அவாய்ட் செல்ஃப் டிரைவிங். தானே நாங்க டிரைவ் பண்ணி போறது அவாய்ட் பண்ணிக்கிறணும். ஏன்னா நேரம் ஆக கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறது கூட சான்சஸ் அதிகமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுருள் படம் எடுத்து மாரடைப்பு தானான்னு கன்ஃபார்ம் பண்றது. அதாவது இசிஜில ஏதாவது சுருள் படம்னா இசிஜில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிளட் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ட்ரோபோனின் ஐங்கிற பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கன்ஃபார்மா மாரடைப்பு அப்படின்னா அடுத்து எக்கோ எடுத்துட்டு அடுத்து ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிற அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். இஃப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோடிங் டோஸ், அதாவது பிளட் தின்னர்ஸ் பிளஸ் கொலஸ்ட்ரால் டேப்லெட் லோடிங் டோஸா கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு இஃப் நீங்க அந்த கோல்டன் பீரியட் 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா த்ராம்போலைட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா, ஃபர்தர் பிளாக்கேஜை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்தோடனே கொடுக்குற ட்ரீட்மெண்ட். இதுக்கு அடுத்து ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது அடுத்தடுத்ததுல நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். சில சிம்டம் அறிகுறிகள் வந்தாலும் உடனே அதை கேர்லெஸ்ஸா விடாம அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது.